ஆனந்தம் விளையாடும் எங்க இருந்து வாங்கி ஐயா 40 ஆண்டுகளுக்கு முன்னால நீங்க எந்த ஊர்ல இருந்தீங்க? 40 ஆண்டுகளுக்கு முன்னால எந்த ஊர்ல பிறந்தீங்க? உங்களுக்கு வயசு எத்தனை? 35. அப்ப 15 வயசுல நீங்க எந்த ஊர்ல இருந்தீங்க? 40 ஆண்டுகளுக்கு முன்னால உங்க முன்னோர்கள் வேற இடத்துல வாழ்ந்துருக்காங்க. அங்க இறந்து போற ஒரு பெண் குலதெய்வமா இருந்தது. இப்ப உங்களுக்கு உங்க இருக்க இடத்துல பச்சையம்மன் கனிமாரம்மன் இருக்காங்களா? முனீஸ்வர சுவாமி இருக்காரா? காலம் கட்டுமலைக்கு போய் பார்த்தேன். குழந்தை வரம் கொடுக்கலாம் அப்படின்னு உத்தரவாயிடு. போன ஆப்பணுங்க முதல்ல. எதுக்கு போன் வச்சுக்கிட்டே இருக்கு? டாக்டர் போய் செக் பண்ணீங்களா? என்ன சொன்னாங்க? ஹார்மோன் பவர் கரெக்டா இருக்கு. உயிரணுக்கள் பற்றி என்ன பேசினாங்க? தம்பிவானா எதையே நினைச்சுக்கா. சும்மா உன் கருத்துலாம் சேர்த்து விடுறா விடுறா விடு. 76% குழந்தைக்கு இது போதுமான சக்தி. ஒன்றும் பிரச்சனை இல்லை. உன்னை சொல்லி உன் மனதை தளர்த்திருக்காங்க. புரியுதா? அதனால உனக்கு அந்த சக்தியை மீண்டும் பிரதிபலித்து கொடுக்க வேண்டிய பவர் ஏங்கிட்ட இருக்கு. நான் தான் காரணம். கற்பனை என்றாலும் கற்பிலை என்றாலும் கந்தனே உன்னை மறவேன் நான். அங்கே பாட்டலப்பா. ஏன் உங்களை பார்த்தா இந்த பாட்டை நான் பாடிட்டேன்? உங்களுக்கு ஆம்பளை பையன் பிறப்பான், அவனுக்கு பேர் முருகன் வைக்கணுமா? அதனாலதான் இந்த பாடலை நான் பாடினேன். நான் சொல்லக்கூடிய பழம் நீ வாங்கி சாப்பிடணும். உன் உடம்புல தேவையான ஆற்றல் கிடைக்கும். வைகாசி விசாகம் எம்பெருமான் முருகருக்கு உலகத்திலேயே புனிதமான நாள். உண்மையா இல்லையா? அந்த விசாக காலத்திலிருந்து ஜனன காலம் உங்களுக்கு ஆரம்பிக்கும். அதுவே குழந்தை பாக்கியமாக மலரும். சகல சக்தி செல்வம் இருப்பார். அதிசயமாக இருக்குடா. கருதாமிக்கு கால்வழி தீரும். பௌர்ணமிக்கு வந்து சேருங்க. நல்லா கருதாமி அப்படியா? ஏன் விவசாய இடங்கள் சம்பந்தமாக எனக்கு மனதில் கொஞ்சம் குழப்பம் இருக்குன்னு கேட்டது யாருப்பா? என்னடா இடம் வந்து விவசாய இடம் இருக்க? யாருக்கெல்லாம் குழப்பம்? காரணம் ஆதவச்ச பச்சக்கு எத்தனை பிள்ளைய?
எதை எடுத்தாலும் என் சொல்ல மீறி பேசி என் வீட்டுக்குள்ள அமைதி இல்லாம இருக்கு சாமின்னு உன் உள்ள சொல்லுது. வீட்டுக்குள்ள நிம்மதியே இல்லை. செத்து பெற்ற பாடு கூட என் மனசுல தோணுது. அப்படி ஒவ்வொரு நாளும் கருப்புசாமியை நினைச்சு நீ கண்ணீர் விட்டுக்கிட்டு இருக்கியா? அதானே காலம் ஓர இருப்பான். சண்டை போடுவான். இருக்காங்களா சுறுசுறுப்பானங்க. உன் பொண்டாட்டி வாய்க்கிறது சொல்லல, அவன் உள்ளத்துக்குள்ள உள்ளதை நான் சொல்லியிருக்கேன். அதனால நீ அவளை குற்றவாளி நினைக்கிறதுக்கு ஒண்ணுமே கிடையாது. என்ன இவனை மாதிரி ஆட்கள் கவர்மெண்ட் லாபமே கிடையாது. உண்மையா இல்லையாம்மா? இவனை மாதிரி ஆட்கள் கவர்மெண்ட்டுக்கு லாபமே கிடையாது. உன்னுடைய விவசாய இடத்துக்குள்ள போனேன். எதுவும் மாறுபாடாக எதுவும் செய்வன கோளாறு வச்சு நம்ம விளையாம இருக்குமோ அப்படின்னு ஒரு சந்தேகம் உங்களுக்கு இருக்கு. நான் கொஞ்சம் கடை விழிச்சு பார்க்கணுமா? நீங்க இருந்து கடை போடல. ஐயா அந்த இடத்தை எனக்கு கொஞ்சம் அருகிட்டு காட்டுப்பா. தண்ணீருக்காக ஒரு இடத்தை செலக்ஷன் பண்ணி அது அறவுரையோடு நின்று பலன் இல்லாம ஒரு இடம் ஏக்கருக்குள்ள சரினா அந்த இடத்து எல்லைக்குள்ள இவ்வளவு நீட்டத்துல செம்பு தகடு கோயில் இருக்கு. இப்ப 3 ஆண்டு காலங்களாகவே இடத்தை வச்சிருக்கவா வேண்டாமா, கொடுத்துருவோமா, எடுத்துருவோமா, இதை நம்பி பாடுபாட்டு நம்ம என்ன வாழ்ந்துகிட்டு இருக்கோம். பெரிய துயரமா இருக்கமே, ஊரை விட்டு போகவும் முடியாது, மரியாதையுடைய வாழவும் முடியல. என்னதான் பண்ண எனக்கு புரியலையேன்னு நீங்க கண்ணீர் விட்டு இருக்கலாம். உங்களாதானே ஆதாரம் உன் திருப்பாதாரம் இந்த அவனியில் முனையன்றி துணையேது முருகா. உங்க கடனை தீர்க்கிறதுக்கு நான் பணம் தாரேன். உங்க இடத்தை பொன்மனையும் பூமியாக நான் புனிதமாக்கி தந்துட்டேன். செல்வாக்காவா வேற என்னமா வேணும்? பணத்தை கொடுத்து ஏமாந்துருவோம் உங்களுக்கு. என்னைய நம்பி அந்த இடத்துக்கு போய் பேச சொல்லு, வேலையை நான் வாங்கிட்டானே, தந்த பிறகு பணம் கொடுங்க. சரினா வெள்ளை இந்த புடியமடை வாய் நாடா தம்பி, போலீஸ் வேலைக்கு போவாய். என்ன வரைக்கும் நல்லா கருமசாமி, என் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில கொஞ்சம் கண்ணீர் இருக்கு ஐயா, அதை சரியாக்கி தர முடியுமா அப்படின்னு ஒருத்தர். என்னக்கா உன் பிள்ளை எங்க இருக்கு? வா, நான் பெற்ற செல்வம் நலமான செல்வம், என் மொழி பேசும் சிங்கார செல்வம், தொட்டால் மணக்கும் சௌவாதி, சுவைத்தால் இனிக்கும் தேன்பாகு, எட்டையிலும் தேன் சுவைத்தாலும் எட்டையிலும் தேன் சுவைத்தாலும் இனிக்கும் மணக்கும். எவ்வளவு ஆச்சு? எதுக்கு பண்ணாரு? காலம் போனவன் பிள்ளையோட வருமா, நீயும் அழுத. ஏன் உன் மகன் பொண்டாட்டியோட தானே போயிருக்கான், உனக்கு என்ன பிரச்சனை? அவனுக்கு நல்லவாறு தெரிய போய் தானக்கா அவன் கூட்டு போயிருக்கான்.
அழாம உட்காரு, உனக்கு விளக்கம் நான் சொல்லுவேன். இப்போ உன் மகன் அவளை விட்டு பிரிய மாட்டான். பிரித்து கொண்டு வரணுங்கிறது நியாயமும் கிடையாது. அவளை வேணும்னு அவன் சேர்த்துக்கிட்டான். திரும்ப வரும்பொழுது குழந்தையோட தான் வருவான். என்ன பண்ண போற நீ சொல்லு? என்ன பண்ணணும்? நீ தான் மனதார ஏற்று உன் மனதை பக்குவப்படுத்தி வைக்கணும். அவனை நல்லா காப்பாத்திக்கிடுவான். அவன் நல்லா பக்குவமான பிள்ளைதான், நல்ல அனுபவம் உள்ள பிள்ளை. காலம் வந்துடுவான். ஊரெங்கும் ஊரங்கையிலே அவன் உள்மூச்சு வாங்கையிலே போதையிடும் பூங்காத்தே நீ ஓடி போய் சொல்லிவிடு. அழாத, கண்ணீர் ஒடிக்காத, மனதை அடக்கு. அதுக்கு பிறகுதான் உனக்கு நான் விளக்கம் சொல்ல முடியும். அழுதா கொஞ்ச நேரம் எங்கேயா போயிருந்தா அழுதுட்டு கொண்டு வா. கண்ணை மூடு. முதல்ல உன் மனத்தை பக்குவப்படுத்து. நிதானமாக இரு முதல்ல. அப்பா வர சொல்றேன். சரி, ஏன் பௌர்ணமிக்கு முதலாளி என்னை வந்து பாரு, அவன் போட்டா போ. நான் வாங்க மாட்டேன். அதுக்கு முன்னால என்ன உத்தரவு இருக்குங்கிறத தெளிவுபடுத்திட்டாங்க. கர்மதானி என் பொம்பளை பிள்ளை வாழ்க்கைய நெறிப்படுத்தி நல்லா அமைச்சு தரணும்னு கேட்டு வந்திருக்காரு. யாரு? பொம்பளை பிள்ளை வாழ்க்கையை பத்தி கேட்டு வந்தது யாருப்பா? பொம்பளை பிள்ளை வாழ்க்கையை பத்தி கேட்டு வந்தது யாரு? அப்படியா? சரி, உட்காரு. எது ஒரு உனக்கு காது எனக்கு செவிடுகிறான். உட்காரு. கர்மதாமி, ஆமா அப்படியா? என்னுடைய மனை சம்பந்தமாக மனக்குழப்பமும் வேதனையும் இருக்கு. என்ன மனைன? வாங்க காலம் சொல்லலாம். இன்னும் ஒரு தடவை காலம் சொல்ல. ஒரு காலத்துல உங்க குடும்பத்துல யாராவது சாமி ஆனாங்களா? சொன்னாங்களா? இப்ப அதை நீங்க கும்பிடுறீங்களா? அந்த சாமியானதுக்கு யாரும் இல்லை. போன் 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 கால் விட்டாங்க, கால் விட்டாங்க, கால் விட்டாங்க. உன்னுடைய கட்டுமனைகளை நான் போய் பார்த்தேன். வீடு வாசல் சம்பந்தமாக 1.25 ஆண்டுகளாக மன வருத்தமும் குழப்பமும் நடந்தது. தேவையில்லாத மனிதர்களின் இடத்திலால் அங்க நிம்மதியா வாழவும் முடியல, அந்த இடத்தை வளர்த்துக்கிடவும் முடியல. இந்த நிலையில் இருந்து மாற்றமாகி உனக்கு செம்மையாக்கி தந்தா போதுமா? பக்தர்கள் அமைதியா இருங்க. மொபைல் போன் சைலண்ட் பண்ணுங்க. எரிச்சல் படுத்தாதீங்க. பொறுமையா இருக்குமா? என்ன பேச்சாங்க? இதற்கிடையில வீட்டுல ஒருத்தருக்கு உடல்நிலை அடிக்கடி சரியில்லாம போய் மனக்கோளாறு. எதையாவது எனக்கு அப்படி செய்தாங்க, இப்படி செய்தாங்க, அது இதுன்னு சொல்லி ஓயாத டென்ஷன் இருக்கு. கிரகங்கள் தான் காரணமே தவிர தெய்வ வினை கோளாறுகள் காரணம் இல்லை. அப்படி எதுவும் நடக்கவில்லை. அதனால உன் மனை தோன்றுமான விஷயத்தை நான் ஜெயிச்சு தாரேன், வெற்றியாக்கி தாரேன். வேற என்னப்பா வேணும்? வந்து சேர்ந்துடும். உன் பிள்ளையே உனக்கு எதிரியாக நடக்கக்கூடிய விதியை உடையவனை அவன் மனதை பக்குவப்படுத்தி ஒற்றுமையாகிட்டான். சரியா? கர்மதாமிக்கு கர்மதாமிக்கு திருமணம் சம்பந்தமாக கேட்டு வந்தது யாரு? திருமணம், கல்யாணம். உனக்கு காது கேட்குமா? கேட்குங்களா? காது கேட்குமா?
நான் என்ன சொன்னேன்? நீ என்ன கேட்ட என்கிட்ட வந்து? திருமணம் உங்க வீட்டுல யார் இருக்கணும்? நீ வா. கல்யாணம் என்ன? கால் எடுத்து வா. கால் எடுத்து கும்பிட்டு வாக்கா. அவளுக்கு புரிய மாட்டேங்குது பாவம். உன் வீட்டுக்குள்ள வந்தேன், ஒரு முன்னோர்களுடைய ஆத்மா வந்து தெய்வமா இருக்கும் உன் வீட்டுக்குள்ள. அதெல்லாம் ஒழுங்கா கும்பிடுறீங்களா நீங்க? வீட்டு வாசல போன பக்கத்துல ஒரு பைப் இருக்கு. அந்த பைப் விட்டு ரைட் சைட்ல போனா 2 மரங்களும் ஒரு சின்ன தெய்வம் இருக்கிற இடம் இருக்கு. அதான உன் தெரு காதல். உன் புகுந்த வீட்டு வகையறாக்களுக்கும் உனக்கும் அடிக்கடி மனக்குழப்பம் நடக்கும். அதுல நிறைய படங்களும் மன வருத்தமும் ஆகி கொஞ்சம் பகைகள் ஓடிக்கும். அவங்களுக்கு உனக்கும் எதிர்ப்புலாம் ஆகித்தாரேன். உன் பையனுக்கு நல்ல வாழ்க்கையை நடத்துறதுக்கு இந்த 3 மாத காலம் அவகாசம். புரியுதா? ஆனி மாதம் ஆனி அமாவாசைக்குள்ள உன் பிள்ளைக்கு நிறையான தொழிலும் அமைஞ்சிடும், கல்யாணமும் நடந்துடும், தங்கமா வாழ்வான். முத பிள்ளை பொம்பளை பிள்ளை பச்சையம்மான்னு பேர் வாழ்க. கர்மதாமிக்கு கர்மதாமிக்கு. பாலக்காடு, கேரளம் பாலக்காடு கிருஷ்ணகிரி வரலாங்க. நீங்கள் பாலக்காட்டு வாரங்களும் பேர் இருந்தா வெளிநாடு கவர்மெண்ட் தொடர்புடையார்கள், மாநில கவர்மெண்ட் தொடர்பு. அமைதி ஏக்கா கீழே உட்காரு. என்ன பரிமாற்றம் நடக்கு? கக்கா பக்கா கிக்காடு இருக்கு. என்ன வேணும்பா? ஒரு கையில இடம் கூடுதல் இருக்கு, ஒரு இடம் குறைவா இருக்கு. என்ன வேணும் தம்பி? நீ கண்ணை மூடு, நான் உங்க வீட்டுக்குள்ள வரட்டும். உங்க எண்ணிக்குள்ள நுழைந்தவங்க ஒரு சர்ச்சை வந்து இருக்கா? கிறிஸ்தவ சர்ச்சை ஒரு பள்ளி இருந்தா வேற என்ன பள்ளி இருக்கு? இருக்கு. வேற மதத்தை காட்டுதான். அப்புறம் ஐயப்ப சாமியை வழிபடக்கூடிய இடம் இருக்காங்க. உண்மையை சொல்லணும், நம்ம பொய் சொல்லிட கூடாதம்மா. ஏன் இந்த பிரச்சனை நமக்கு தெரியணுங்க தாயி. யாரால நடந்துக்கு, எதுக்காக மகனே அறிவிப்பா. உன்னுடைய மகனுக்கு கொஞ்சம் கிரகங்கள் தருகிறான. இப்பொழுது மைண்ட் டிப்ரெஷன் ஆனது மாதிரி ஒரு சின்ன ஃபீலிங்ஸ் அவனுக்கு இருக்கு. இரவில் தூங்க மாட்டான், மனக்குழப்பம் அடைவான். உங்களுக்கு நான் தேவையில்லாம திருத்தலாம். அவனை அமைதிப்படுத்த முடியாத வேதனை. இது ஏன் வந்தது? செய்வன போனாரா, இல்ல அவனுக்கு வேலை சம்பந்தமான சிந்தனையா, இல்ல வேற சிந்தனையா அப்படின்னு ஒண்ணு இருக்கு. 2 விதமான போல. ஒண்ணு, ஃப்ரெண்ட்ஷிப் சம்பந்தமாக அவனுடைய உள்மனம் பாதிக்கப்பட்டது ஒன்று. இன்னொன்று, அவன் நினைத்த வேலையை பெற முடியாமல் அவன் தோல்வி அடைந்தது.
இப்ப அதுக்கு அடுத்து ஜோதிக்கு போகக்கூடிய அளவுக்கு நம்மகிட்ட எந்த ஒரு சக்தியும் இல்லை அப்படின்னு கற்பனை செய்து கொண்டு மன சிதைவை அடைந்து விட்டான். இதான் உண்மை. காலம் தாயே, நீ கனியாகி அவன் கண்ணீரை நிறுத்துவாயா? பாப்பா, இந்த கண்ணியை வீட்டு போய் அறுத்து புளிஞ்சு அவனுக்கு கொடு. மேலெல்லாம் தேய்ச்சி குளிக்கவை. அவன் கண்ணீர் நீக்கும். கவனம் என் பக்கம் வரும். கடையை கொடுத்து அவனை செம்மையாக வாழ வைத்தேன். அடுத்து வரும்போது நீ அவனோடு என்னை பார்க்க வருவாய். ஆனந்தமும் பெறுவாய். சென்றுவா பகனி. பௌர்ணமிக்கு மோரால் என்னை வந்து பார். கர்மசாமிக்கு அதே பாலக்காட்டு எல்லை தொழில் சம்பந்தமாக நீங்க பாலக்காடம் தொழில் சம்பந்தமாக சிந்தனை செய்து வந்தது யார்? என்ன தொழில்பா? வா. பூமிக்கு கீழே பொண்ணு இருக்குமா பொருள் இருக்குமா யாரோ சொன்னாங்கன்னு தேடி இழுச்சி பார்த்தேன். ஒண்ணுமே இல்லைன்னு உண்மையும் தெரிஞ்சாச்சு. காரணம் இடத்த மேப் போட்டு பார்த்தேன். விவசாய இடத்தினுடைய கடைக்கு போயிட்டு ஒரு மலை சரிவு போற ஒரு இடம் இருக்கு. அந்த இடத்துல கொஞ்சம் அதிசயங்கள் இருக்கும்னு கொஞ்சம் யாராவது சொன்னாங்களா? அவனுக்கு வித்தியாசமா எதுவும் இருக்குன்னு யாரும் சொன்னாங்க? குழப்பம் பண்ணாங்களா? சற்று பொறுமையாக இரு. அதை உனக்கு வெற்றியாக்கிட்டார். கால் ஒடுக்குவான். அங்கு ஒரு அதிசயமான பொருளை நீ எடுப்பாய். அவரை குணமாக்கி தர 3 முறை என்னை பார்ப்பாயாக. வார பௌர்ணமிக்கு முன்னாடி என்னை வந்து பார். உன் இடத்துல வந்து கொஞ்சம் மண்ணு கொண்டுவான். ஓ இருக்க வேண்டிய இடத்துல மண்ணு கொண்டுவான். பௌர்ணமிக்கு மாநாடு போனோம். 11ஆம் தேதி வா. கர்மசாமிக்கு அதே பாலக்காட்டு எல்லை பெண்ணடியாள். வாமா. என்ன டாக்டருக்கு படிக்க போறியா? அப்படியா? டாக்டர் ஆகியும் மாமா எடுத்தோன்னே நீ கால் அனுப்புவான். டாக்டர் ஆகிடும்.